நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றும் நாங்கள் வளமை போலவே வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பல்வேறு கலைஞர்களை அறிமுகப்படுத்துவது வழக்கம். நம் நாட்டில் பல அற்புதமான திறமையான கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இவ்வாறான தொலைக்காட்சியினூடாக வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் அவ்வாறானவர்களை நாங்கள் தேடி திரைக்கு முன்னால் கொண்டு வந்து அவர்களுடைய திறமை ஆற்றல்கள் என்னென்ன விடயங்களில் சாதித்திருக்கின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையிலும் இன்றும் இலங்கையில் ஒரு நடிகர், பல்வேறு பங்களிப்பை வழங்கியிருக்கின்ற நடிகர் திரு லக்ஷ்மண் சதீஷ்குமார் அவர் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆமாம், இவரை பற்றி சொல்லுவதென்றால் இலங்கையில் பல்வேறு குறுந்திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இதே போல சிங்கள படங்களிலும் நடித்திருக்கின்றார். தென்னிந்திய படங்களிலும், அண்மையில் வந்த தென்னிந்திய பல படங்களிலும் நடித்திருக்கின்றார். அற்புதமான நடிகர் திரு லக்ஷ்மண் சதீஷ்குமார் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பல்வேறு நடிப்பு துறையில் பல்வேறு பரிணாமங்களை செய்திருக்கின்றீர்கள். இந்த நடிப்பு துறைக்குள் உங்களை கொண்டு வந்தது என்ன காரணம்? எந்த விடயம் உங்களை இந்த நடிப்பு துறைக்குள் உள்ளீர்த்தது? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டில் வந்து நான் மாடலிங் செஞ்சுருக்கேன். பெயிண்டிங் செய்கிறவங்களுக்கு வந்து மாடலிங் செஞ்சுருக்கேன். மிஸ்டர் ஜார்ஜ் பெவன், ரவி, இளங்கசிங்க அப்படிங்கிற நிறைய அந்த நேரத்தில் ஃபேமஸ் இருந்தேன். அவங்களோட செஞ்சுட்டு கடைசியில் இந்த அந்த ஃபீல்டை வந்து மேரி பண்ண பிறகு நிப்பாட்டிட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து நான் டிக்டாக்ல போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் என் ஃப்ரெண்டு வசீகரன், பரமானந்தன் வசீகரன், அவர் வந்து எனக்கு கூப்பிட்டார். வந்து அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு குறும்படம் ஒன்று இருக்குது, அதுக்கு நடிச்சு தர இயலுமான்னு. நான் முதல்ல இயலான்னு தான் சொன்னேன். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார், சரியா நீ கம்பல் பண்ணி சொன்னார் வந்து நடிச்சுக்க தாங்க அண்ணா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் படம் யதார்த்தம்ன்ட்டு அந்த படத்தை நடித்து ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு அவார்டும் கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு அந்த டிரெக்டர் வந்து, அதை எடுத்த டிரெக்டர் வந்து கேசவன் திருவாய்மொழி. அவர் தான் இந்த நிலைமைக்கு இந்த இடத்துக்கு வர வச்சதே அவர் தான். எனக்கு அவரோட சேர்த்து நான் மறக்க இயலாத ஒருத்தர் என்னன்னு சொல்ல, என்னோட சக நடிகை ஷாமிலா நிசார். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் பேசி ஒரு டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் ஏமாளிகள் கோமாளிகள்னு தொடர்கள் செஞ்சுக்கிட்டு போனோம். அதில் நாங்கள் 15 தொடர் செஞ்சிட்டோம். செஞ்சு பெண்டிங்கில் இருக்க 8 வந்து கேஸ் ஃபில்ம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஐடியில் போய்கிட்டு இருக்குது. அது இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. போட்டால் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். அதில் இருக்குது. அது இல்லாமல் குறுந்தரைப்படம் நான் நடிச்சிட்டேன். 8 போல் நடிச்சிட்டேன். 8 அதில் இன்னும் ஒரு 5 போல் வெளியே வர இருக்குது. 5 போல் வெளியில் வந்துருச்சு, நிறையாவே வந்திருக்குது. இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு டைம் போதாதனால, இப்போ வேலைனால எனக்கு இன்னும் போவே இல்லாமல் இருக்குது. மற்றது இந்தியன் படம் 2 நடிச்சிருக்கேன் நான். ஒன்று வந்து பெங்காலி படம், அதில் ஒரு மினிஸ்டர் நான் நடிச்சிருக்கேன். கருப்பு திரைப்படம், அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன். அதில் சில ரோலில் நான் வந்திருக்கிறேன். மினிஸ்டர், அதுவும் மினிஸ்டர் அண்மையில் வெளியாகின கருப்பு திரைப்படம் இந்தியன் படம். ஆனால் எனக்கு ரொம்ப இந்தியன் படத்தில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னன்னு சொன்னாக்கா, அதில் எங்களை வெளிப்படுத்துறதுக்கு அதில் வராது. அதில் முழு நாளும் நடிப்போம். நாங்கள் காலையில் 8 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 12-1 மணி நாங்கள் நடிப்போம். ஆனால் எங்களுக்கு அதில் பேர் கிடைக்காது. ஆனால் எங்களோட நாட்டு படத்தில் நடித்தோம்னா நல்ல ஒரு பேர் எங்களுக்கு கிடைக்கிது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களுக்கு ப்ரொடியூசர் சரியாக கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்லா தயாரித்து செஞ்சாங்கன்னு சொன்னால் எங்களோட படம் நல்ல லெவலில் வந்து நிற்கும். இப்போ நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க படம். இன்னும் ஒரு 6 மாதத்தில் பாருங்கள், முழு ஹால் எல்லாமே நம்ம படங்கள் தான் போடும். சொல்லப்போனால் இந்த டிரெக்டர் கேசவன் திருவாய்மொழி அவர் நிறைய படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணிட்டு வராரு. நல்ல தரமான ஒரு டிரெக்டர். அவர் நல்லா செஞ்சுட்டு வராரு. புதுமுகங்களுக்கு நிறைய இடம் கொடுக்குறாரு அவர். சந்தோஷம் எனக்கு. அதை இட்டு நான் இதில் செய்கிறதுக்கு நான் முதல்ல எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ அவர் தான், அண்ணா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அண்ணா, நீங்கள் இதை இன்னும் கொண்டுட்டு போங்க அண்ணா, வந்து செய்யுங்க. மற்றது அந்த எங்களோட சாமிலா நிசார் அவங்களும் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ப்ரோ நல்ல ப்ரோ, வாங்க ப்ரோ, முன்னுக்கு செய்வோம், செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு. அப்போ இந்த 15 எபிசோடோட ஏமாளிகள் கோமாளிகளை நிப்பாட்ட தான் பார்த்தேன் நான். நிப்பாட்டாமல் அவங்க சொல்கிறாங்க, இல்லை ப்ரோ இது கொஞ்சம் நல்லா வரவேற்பாக இருக்குது, நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு போவோம் வாங்க அப்படின்ட்டு செய்கிறேன். இன்னும் ஒவ்வொரு வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அண்மையில் எனக்கு
ஒரு யோகி பாபுவோட நடிக்கிறதுக்கு இந்தியன் ஃபிலிம் ஸ்டார் யோகி பாபுவோட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு. அதை நான் கேன்சல் பண்ணேன். எனக்கு ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கிறாரு சுசாந்த பண்டார்னு சொல்லி, அவர் எனக்கு அடிக்கடி கண்டெக்ட் பண்ணுவார். ஐயா சிங்களத்தில் சொல்லுவார், அண்ணா வாங்க அண்ணா ஒரு சான்ஸ் ஒன்றுக்கு வந்து அவர் தான் இந்த இந்தியன் படமெல்லாம் கொடுக்குறவர். அப்போ அவரோட பேர் அவர் எனக்கு இப்போ அன்னைக்கு கொடுக்குறதுல எனக்கு ஒரு காம்படிஷன் டிஸ்கோ ராஜா ஆர்ட் ஃபவுண்டேஷன் சொல்லி அந்த அதில் காம்படிஷன் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. அது வந்து எடுத்து செய்கிறார் வந்து எங்களோட டிரெக்டர் கேசவன் திருவாய்மொழி. அப்போ அவர்கிட்ட 3 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு 4வது நாள் செய்யணும் நாங்கள். அப்போ செய்கிறனால அன்னைக்கு எனக்கு போயிடுச்சு. அப்போ அவர் எனக்கு அப்போ எங்கள் டிரெக்டர் சொல்கிறாரு, இல்லை ப்ரோ நீங்கள் போய் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை உங்களோட ஸ்டார்ட் பண்ணது இதையே நான் செய்யணும். ஏன்னா எனக்கு இவர் முக்கியம். இவரை எனக்கு இப்போ பிக்கப்பாகி கொண்டுட்டு வராரு தானே. நான் சொன்னேன், எனக்கு அந்த படம் எனக்கு வந்தால் நிறையா வரும், எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ப்ரோ நான் போய் அதில் நடித்தேன், ஃபுல் டே நடிப்பேன். ஃபுல் டே நடித்தா என்ன வரப்போகுது, ஒரு சின்ன துண்டில் கூட வருவனா இல்லையான்னு கூட எனக்கு ஷுவர் இல்லை. ஆனால் இதில் இன்னைக்கு போனனால தான் எனக்கு இந்த அவார்ட்லாம் கிடைச்சிச்சு. எனக்கு டிஸ்கோ ராஜா ஆர்ட் ஃபவுண்டேஷனில் போயிட்டு நான் இதில் நடித்தனால எனக்கு அதுலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட் கிடைச்சிச்சு. இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட் கிடைச்சது எல்லாம். சிறந்த நடிகர் இது வந்து அனாமிகா என்டர்டெயின்மெண்ட்டில் நான் ஒரு வைத்தியர்னு சொல்லி ஒரு படம் நடித்தேன். நான் ஒரு மேடை நாடகம் ஒன்று செஞ்சேன். அதில் டோட்டல் பைத்தியமே நடித்தேன் நான் அதில். அப்போ நடிச்சிருக்க நேரத்தில் அதில் அந்த டிரெக்டர் அந்த டிரெக்டர் அவங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அண்ணா நல்லா நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதில் நாங்கள் எங்களோட சார்பாக நாங்கள் ஒரு அவார்ட் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க கொடுத்தாங்க. மற்றது டிஸ்கோ ராஜா ஆர்ட் ஃபவுண்டேஷனில் அவங்க செஞ்சாங்க. நான் ஸ்டார்ட்டை மறக்கக்கூடாது. கலைஸ்ரீங்கிறவர் வந்து அவர் பாடுவோர் பாடலான்னு ஒரு குரூப் வச்சுருக்கிறாரு. அதில் அவர் தான் இனி அந்த மேடை நாடகத்தை எடுத்து செய்ய வச்சவர். அப்போ அவர் கேட்டார், ப்ரோ நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறோம், உங்களால் முடிச்ச பங்களிப்பை செய்யணுமான்னு எங்கள் டிரெக்டர்கிட்ட கேட்டார். அப்போ எங்கள் டிரெக்டர் வந்து கேசவன் திருவாய்மொழி வந்து சொன்னார், ப்ரோ இப்படி உங்களுக்கு நடிக்கலுமா மேடை நிகழ்ச்சி செய்வீங்கன்னா ட்ரைனு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட்லேயே அகோரமாக கை தட்டினா நான் உண்மையிலே பைத்தியம் ஆகிட்டேன். உண்மையிலேயே பைத்தியத்துக்கே நடிச்சிட்டேன் நான். நானே பைத்தியம் ஆகிட்டேன். நான் என்னென்ன செஞ்சேன் எனக்கே தெரியாது. மேடையில் ஏறி பைத்தியமாகி நடித்து எல்லாம் முடித்த பிறகு எல்லாம் கைத்தட்டி அங்கே வந்தவங்க எல்லாம் எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி நடித்து அதில் வந்த பிறகு அதுக்கு பிறகு எங்களோட டிரெக்டர் என்ன செஞ்சார், ஏன் ப்ரோ நம்ம ஏதோ ஒரு படமாக எடுக்கலாம் தானே அப்படின்ட்டு அது பைலட் மூவியும் இல்லை ஷார்ட் ஃபில்மும் இல்லாமல் ஒரு தரமான ஒரு ½ an hour 45 minutes மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதில் மெயினாக ஸ்டார்ட்லேருந்து முடிகிறது நான் தான் இருக்கிறேன் அதில். அது வந்து அவர் என்னன்னா இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி இது பம்பலப்பேட்டியில் ஒரு ஹாலில் ஒரு பெருசாக ஒரு ஓப்பனிங் ஒன்று செய்கிறதுக்கு செரமனி ஒன்று செய்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதில் அவர் ஓப்பனிங் அதுக்கு தான் அவர் சொன்னார், இதை சொல்லாதீங்க அப்படின்னு. ஆனால் என்ன சொல்ல வேண்டிய கடமை அது. சரி, பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த சினிமா துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய குடும்ப பின்னணியை சொல்லுங்கள். அதிலிருந்து சில விடயங்கள் இந்த நகர்வுக்கு எவ்வாறு சென்று கொண்டு இருக்கிறது பார்க்கலாம். ஆமாம், நான் பிறந்தது வந்து களுத்துறையில். அப்போ அந்த நேரத்தில் நான் ஸ்கூல்லலாம் போனது வந்து அங்கே ஸ்டேட்டில் நான் ஸ்டேட்டில் தான் பிறந்தேன். நான் தோட்டத்தில் அங்கே இருக்க நேரத்தில் கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த இடத்துல யுத்த சூழ்நிலை. அப்போ நான் ஸ்டேட்டில் தான் 5ஆம் வகுப்பு படித்து மேல் படிப்புக்காக இன்னொரு இடத்துக்கு போகணும், க்ளோடன்கிற இடத்துக்கு. அப்போ அங்கே போயிட்டு அங்கே 2 வருஷம் அங்கே படிக்கிறதுல மிச்சமே பிரச்சனை ஆகிருச்சு. அங்கே எனக்கு பஸ் போக்குவரத்து போயிட்டு வர கஷ்டம் அப்படிங்கிறதுனால அப்பா கொழும்புல வேலை செஞ்சார், அம்மா அங்கே இருந்தாங்க. அப்பா எங்களை கொழும்புல வந்து அந்த நேரத்துலேயே வீடு எடுத்து இங்கே வந்துட்டார். இங்கே வந்து நான் அலெக்சாண்ட்ரா காலேஜில் இப்போ அந்த காலேஜை வந்து வேறு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாங்க, கொலம்போ 7ல். அதுக்கு தான் அப்பா போட்டார். அதில் தான் ஃபுல் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அங்கே இருந்த டைமில் தான் எனக்கு ஒருத்தர் வந்து என்னைய கண்டு சொன்னார், ஜார்ஜ் பெவன்கிறவர். அவர் எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்திருந்த இதில் என்னை கேட்டார், உங்களுக்கு வந்து மாடலிங் ஏழுமா அப்படின்ட்டு. நான் அந்த நேரத்தில் எனக்கு மாடலிங் தெரியாது எனக்கு அப்படி இப்படின்னு. இல்லை நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல அந்த பெயிண்டிங் வரைகிறதுக்கு ஃபுல் டே நிற்கணும் அவர்கிட்ட, அங்கங்கேயும் அசையக்கூடாது. அதில் தான் இந்த கலை இது தொடங்குனுச்சு. அப்போ அதில் நிறைய அவர் எனக்கு எந்த பெயிண்டிங்ஸ் நிறைய எடுத்து விற்று அந்த நேரத்தில் எனக்கு காசு கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நிறைய காசு கிடைச்சிச்சு. அதில் எடுத்து லைனல் வெயிட்டில் என் ஆர்ட் நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது, அந்த படம்லாம் என்கிட்ட இருக்குது எல்லாம். லைனல் வெயிட்டில் வந்து எந்த பெயிண்டிங்ஸ் ஒரு 6 போல் இருந்துச்சு. எல்லாம் நிறைய விலைக்கு விற்றுப்பட்டுச்சு, எல்லாம் விற்றுச்சு. அதுலேருந்து தான் அதுலேருந்து தான் பிக்கப் ஆனது நான். அதுக்கு பிறகு ஒரு 2-3 மாடலிங் அதெல்லாம் அப்படிலாம் செஞ்சேன் நான். ஒரு ஆடை
அது பேர் சொல்ல இல்லாது அந்த அவங்களுக்கு நான் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன், எல்லாம் செஞ்சு எல்லாத்துலேயும் காசெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க, நல்ல பிரச்சனை இல்லை, நான் நல்லோம். அதுக்கு பிறகு மேரி பண்ணேன். மேரி பண்ண பிறகு வீட்டுங்கெல்லாம் விருப்பம் இல்லை, அதெல்லாம் செய்யறதுக்கு ஒன்றுக்குமே விருப்பம் இல்லை, அப்படியே நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டி இப்போ ரீசெண்டாக டிக்டாக்ல போய்கிட்டு இருக்க நேரத்தில் தான் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வந்து பரமானந்தன் வசீகரன், அவர் வந்து என்ன செஞ்சார், அவரு கூப்பிட்டு அண்ணா இந்த மாதிரி இந்த படத்தை நடிக்க வாங்க அண்ணா ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ திருவாய்மொழி போய் அவரு கேட்டிருக்காரு. அப்போ கேட்ட பிறகு அவர் மூலியமாக தான் இந்த ஃபீல்டுக்கு வந்து இப்போ அவர் மூலியமாக தான் இப்போ பிக்கப் ஆகி நிற்கிறேன். சரி, இப்பொழுது குடும்பம் என்ன சொல்லுது? இப்பயும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இன்னைக்கு டிவிக்கு வரேன்னு சொன்ன பிறகு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க விருப்பம் எல்லாம் விருப்பம் என்னன்னா சொல்கிறாங்க, நீங்கள் இது நீங்கள் போயிட்டு ஒரு கேர்ளோட டான்ஸ் ஆடக்குள்ள அப்படி இப்படி செய்யக்குள்ள யாருங்க என்ன கேட்பாங்க, கேள்வி கேட்குறாங்க, அப்படி இப்படி இப்படின்னு இப்போ ஃபுல் சப்போர்ட். சரி, இப்பொழுது இந்த குடும்பம் சார்ந்து நீங்கள் சொன்னீர்கள் உள்ள இப்படி சிக்கல்கள் இருக்கிறது, அதை சார்ந்து அதுக்கு புறம்பாக பொருளாதாரத்திலும் இப்பொழுது நீங்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் இந்த நடிப்பில் இருக்கிறீர்கள். இந்த நடிப்பில் இருந்து பெரிய அளவு சொல்லக்கூடிய அளவு வருமானம் ஈட்ட முடியாது என்பது இலங்கை சினிமாவை பொறுத்தளவில் யதார்த்தமாக. அதை நீங்க எப்படி சமாளிச்சுட்டு போறீங்க? எனக்கு சில படத்துகளில் வந்து நான் காசே இல்லாமல் கூட நடிக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு கேசவன் திருவாய்மொழி வந்து எனக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு கொடுக்குறாங்க. சில படத்துங்களுக்கு எனக்கு இப்போ அந்த கருப்பு அந்த பெங்கோலி படம் அதுங்களுக்குலாம் எங்களுக்கு காசு வந்துச்சு. வந்து என்னன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எடுக்கிற படத்துங்களுக்கு வந்து அதில் அவ்வளவுக்கு இன்கம் இல்லை எங்களுக்கு. நான் நிறைய இன்கம்மை பார்த்து நான் செய்கிறதும் இல்லை, எனக்கு ஒரு ஆத்ம திருப்திக்காக நான் செஞ்சுக்கிட்டு போகிறது நான். இப்போ என்னன்னு சொன்னால் இங்கே எங்கட ஃபிலிம் டிரெக்டர்ஸில் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்ல கதைங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்ல படங்களை நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னுக்கு வரையலாமல் இருக்க ஒரே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சார்னா நாங்கள் அப்படியே இந்தியன் படத்தை அப்படியே தள்ளி விட்டுட்டு, நான் அதை தப்பு சொல்லலை, நாங்களும் பார்க்குறோம் நாங்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இந்தியன் படத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு ஸ்ரீலங்கன் படத்தை அப்படியே போட்டாங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க இந்தியன் படம், எனக்கு விஜயோட படம் இப்போ கிட்டத்தில் ஒரு படத்துக்கு வந்துச்சு, எனக்கு ஃபைட் சீனுக்கு போகிற மாதிரி ஒன்று கிடைச்சிச்சு, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் அந்த நேரத்தில் யதார்த்தம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் போகலை நான். ஏன்னா எனக்கு விருப்பம் ஸ்ரீலங்கன் படத்துக்கு தான். இப்போ அந்த மாதிரி அந்த கோஆர்டினேட்டர் அவர் வந்து எனக்கு சொன்னார், அண்ணா ஐயா இந்த சிங்களத்தில் கேட்பார், அண்ணா வாரீங்களா, ஒரு சீன் இருக்குது வாரீங்களா அப்படின்ட்டு. அவர் எனக்கு அவர் மேலே என் மேலே சரியான விருப்பம், சொல்கிற வந்து நான் டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவேன் அழகா நான். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் நான் போகலை. எனக்கு உண்மையிலே சொல்ல போனால் கொஞ்சம் இந்தியன் படம் எனக்கு விருப்பம் இல்லை. என்னன்னு சொன்னாக்க எங்களுக்கு எந்த சான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அவங்க. இன்னைக்கு நீங்கள் பாருங்க, நான் இந்தியன் படத்தில் போயிட்டு இப்போ கருப்பு படத்தை எடுத்தாலும் கூட காலையில் 9 மணிக்கு நான் போனேன், முடிஞ்சிச்சு இரவு 2 மணிக்கு. வீட்டில் கேட்குறாங்க, எங்கப்பா இந்த படத்தில் நீங்கள் இல்லையேன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்னத்தை நடிச்சேன்னு எனக்கே கவலையாக இருக்குது. நான் நடித்தேன், நிறைய எடுத்தாங்க, சீன் எடுத்தாங்க. அந்த ஃபைட் சீனில் கேமரா கிட்ட வந்து எடுத்தாங்க, க்ளோஸ் பண்ணி. படத்தில் வரல, அந்த ஃபைட்டை டக்குன்னு முடிக்கிறாங்க. அதில் நான் எங்கே இருக்குன்னு எனக்கே கண்டுபிடிக்கலாம இருக்கு. ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை, எங்கெல்லாம் தனி நான் அதுக்கு எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் விரும்புவாங்க. நான் ஒரு இன்றைக்கி நடித்தேன், இப்போ நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்ட்டு, நான் உங்களுக்கு சொல்லணுமே, நான் இதில் நடிச்சேன்னா நீங்கள் பார்ப்பீங்க, அந்த படத்தை பார்த்தா என்ன சொல்லுவீங்க, எங்கன்னா அவங்கள காணாமையில கேட்பீங்க நீங்கள். அப்போ அந்த மாதிரி நாங்கள் இருக்கணும். அதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க வந்து எங்கள் ஸ்ரீலங்கன் டிரெக்டர்ஸ் வந்து ஃபுல் சான்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த ஒதுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நடிகர் இப்போ நான் நடிக்கிறேன்னு சொன்னால் எந்த ரோலை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து அதை ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. அப்போ தானே மற்ற பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ என் ஃப்ரெண்ட் மாருங்களே எனக்கு நேற்று கூட நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை, நான் இந்தியன் ஃபில்ம் நடிச்சேன்னு சொல்கிறது இல்லை, அவங்களா பார்த்துட்டு யாராவது சொல்லட்டும், நான் யாருக்கும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு வெக்கம், சொல்லிட்டேன்னு சொன்னாக்க எங்கடா நீ அந்த படத்தில் நீ இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ் அண்ணா என்ன அண்ணா நாங்கள் போய் பார்த்தேன், நான் உங்களை காண அண்ணான்னு. அப்போ நான் என்ன செய்தேன், எங்களோட மகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த படத்தை எடுத்து ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணி படத்தை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கு, அதை காட்டலாம், அந்த பரடா இதுதான் நினச்சிங்க. ஆமாம் நடிச்சிருக்கீங்க, சரி. உண்மையில் கலைஞனுடைய ஒரு தாகம், ஏக்கம், இதில் வந்து எவ்வளோ ஒரு சவால், ஒரு அந்த துறையில் நீங்கள் மெழுறுவதற்கு எண்ணற்ற சவால்கள் இருக்குன்னு. சரி, இப்பொழுது
நீங்கள் இந்த நடிப்பு துறையில் எவ்வளவு காலம் இருக்கின்றீர்கள்? உங்களுடைய அந்த ரோல் எந்த துறையில், இந்த நடிப்பு, எந்த பாத்திரம் உங்களுக்கு மிகவும் ஒரு பெயர் எடுத்து தந்த பாத்திரம் என்ன? நீங்கள் வெளிப்படுத்திய திறமை என்ன? அது பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா. என்னன்னு சொன்னால், நீங்கள் கேட்டீங்க என்ன பாத்திரம்னா, நான் ஒரு நடிகர்ன்ட்டு இறங்கிட்டேன்னு சொன்னாக்க சகல பாத்திரத்துக்கு நடிக்கிறது நாங்கள் ரெடி ஆகணும். ஆனால் துள்ளல் அப்படின்னா எல்லாம் எங்களோட வயசுக்கு அது சரி வராது. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு கௌரவ வேடங்கள் அப்படி இப்படின்னா நடிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு சரியான ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு, பைத்தியமாக நடிக்கணும்னு சொல்லி அதை நடிச்சிட்டேன். அதில் நல்ல 3 அவார்டு எடுத்துட்டேன் நான் அந்த படத்துக்கு. அந்த பைத்திய குறுந்தடை படம் இன்னும் வெளியில் வரலை. அந்த மேடையில் நடித்து அதை பார்த்தவங்க, அது பெரிய பெரிய டிரெக்டர், எனக்கு தெரியாது, நான் எம்பாடு நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸ்டேஜில். அதை பார்த்தவங்க நிறைய டிரெக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்களாம் எனக்கு கால் பண்ணி எங்களோட கேசவன் திருமாய்மொழிகிட்ட எனக்கு அந்த ஆர்டிஸ்டர் நம்பர் வேணும்னு சொல்லி கேட்டு அவங்களா தான் இந்த அவார்டு, எனக்கு இந்த 3 அவார்டு கிடைச்சது எனக்கு மற்ற அவார்டு எல்லாமே எல்லா படத்துலையும் கிடைச்சிருக்கு. இது இன்னும் 2 அவார்டு இதெல்லாம் கூட எனக்கு வைத்தியர்னா அந்த மேடை நாடகத்துக்கு தான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிச்சிருக்கேன். மேடை நாடகம். ஃபர்ஸ்ட். எனக்கு அது ஒரு சரியான திருப்தியாக இருக்குது அது சொல்லி கொள்றதுக்கு. அந்த படம் அந்த படத்தை நடிச்சு தான், அந்த மேடை நிகழ்ச்சி, அந்த மேடை நாடகத்தை நடிச்சு தான் எனக்கு நிறைய பேர் கிடைச்சிச்சு. அப்போ அதில் தான் அவார்ட்லாம் கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எங்களோட டிரெக்டர்டே நான் சொல்லணும், நான் இன்னும் சொல்ல இல்லை, ஒரு ஊமையாக நடிக்கணும். எனக்கு அது ஒரு ஆசையாக இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் பைத்தியமாக நடித்தாலோ ஏதோ நடித்தாலும் டப்பிங் கொஞ்சம் பிரச்சனையானது. அதில் அந்த இப்போ எங்களோட கேசவன் சார் என்னன்னா அவர் அந்த டப்பிங் தான் முக்கியம் பார்ப்பார். இப்போ நாங்கள் நடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிழையாயிட்டாலும் அந்த டப்பிங் வாய்ஸ் இல்லை ப்ரோ இது சரி வரல, இன்னொரு கைடுங்க, இல்லைண்ணா இது சரி வரலண்ணா, நான் மறுக போடுங்க, அப்படி செய்வார். அதோட இன்னொன்று என்னன்னு சரி, எனக்கு நாங்கள் டப்பிங் டக்குன்னு பேசிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எல்லாம் பழகி போச்சு. எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஊமையாக நடிக்கணும்னு சொல்லி. ஊமை கேரக்டர் நான் போனேன், ஏதாவது ஒன்றில் ஊமை கேரக்டராக செய்யணும், எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஏன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடி அழகாக எல்லாம் செஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு யாருமே செய்யாத ஒரு ரோல் செஞ்சு பார்க்கணும். அதுவும் என் வயசுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஒரு சின்ன பிள்ளைங்க செய்கிறது நாங்கள் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு, அது எனக்கு கூடாது. எனக்கு எந்த வயசுக்கு, இப்போ எந்த வயசுக்கு ஒரு வயசு போன தாத்தாவா அப்பாவா அவர் எப்படி ஊமையாக நடிச்சு அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போறாரா, அப்படி ஒரு கதை வந்துச்சுன்னா சந்தோஷமா நான் செய்யலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்பொழுது நீண்ட காலமாக படைப்பாளிகளிடம் உண்மையில் இலங்கையை பொறுத்தளவில் அதே போல பின்தங்கிய பிரதேசங்களில் எனது அனுபவத்தை சொல்கின்றேன், அற்புதமான ஆற்றல்கள் இருக்கும், அவர்களுக்கு வாய்ப்புகள் தான் இல்லை. இப்போ தென்னிந்திய சினிமாக்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நடிப்பு கல்லூரிகள் என்று இருக்கிறது, நடிப்பு பயிற்சி பட்டறைகள் இருக்கின்றது, அவ்வளவும் இல்லாமல் ஒரு கலைஞன். நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் அவரது ஒரு நடிப்பு சார்ந்த எதையாவது கற்கை செய்தீர்களா? அல்லது இந்த நடிப்பு எவ்வாறு வந்தது, எதை பார்த்து வந்தது, இயல்பாக வந்தது, எவ்வாறு இந்த நடிப்பில் இத்தனை விருதுகள் பெற்று இருக்கின்றீர்கள், அதன் அடிப்படை எங்கே இருக்கிறது? நீங்கள் சொல்கிறீங்க, என்னை பொறுத்தவரையில் நடிப்பு ஸ்கூல் போயிட்டு படிக்கிறதுக்கு அது கஷ்டம். படிக்கிறது வேற, நடிக்கிறது வேற. எனக்கு இந்த நடிப்பை சொல்லி கொடுத்தது என்ன டிரெக்டர் கேசவன் திருவாய்மொழி. அது மட்டும் இல்லை, எனக்கு எந்த படத்துக்கு போனாலும் அவங்க டிரெக்டர்ஸ் அழகாக சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் இப்படி தான் செய்யணும். அங்கே நடிச்சுட்டு வந்தது போய் அங்கே செல்லுபடி ஆகாது. நம்ம என்னன்னு தான் நடித்தாலும் அங்கே செல்லுபடியாது. அவங்களுக்கு கேமராவுக்கு முன்னுக்கு என்ன வருதோ அதை தான் இவங்க சொல்கிறத நம்ம நடித்து காட்டணும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கவும் கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சிடணும். அதில் தான் நான் பழகினேன். நான் நடிச்சே தான் பழகினேன், மற்றபடி ஸ்கூல் போயிட்டு அப்படியே. ஆனால் ஸ்கூலில் கலை நிகழ்ச்சிகளை நான் டான்ஸிங் அப்படி இப்படிலாம் செஞ்சுருக்கேன் சின்னதில். அந்த நேரத்தில் யுத்த சூழ்நிலைனால எனக்கு அதை கண்டினியூ பண்ண இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. அப்போ எனக்கு சின்னதுலேருந்தே நடிப்பு ஆசை எனக்கு. சரி, இப்பொழுது ஒரே ஒரு மேடை நாடகம், அதிலும் எக்கச்சக்கமான விருதுகள் கிடைச்சிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் குறுந்திரைப்படம் அந்த திரைப்படம் போடுறீங்களா, இந்த ரெண்டுலையும் என்னென்ன எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, எது சவாலானது? குறுந்திரைப்படம் அதே போல மேடை நாடகம், எது சவாலானது? அதாவது உங்களோட திறமையை வெளிப்படுத்துறது எது சவாலானது, எது பிடிச்சது? பைத்தியர் வைத்தியர் அடிச்சு சொல்லுவேன் நான். பைத்தியர் வைத்தியர் அது ஒரு குறுந்திரைப்படமா வருது, அது பெரிய படமா வருது. அது ஒரு சாதாரண ஒரு 40 நிமிஷம் மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ல போட்டு காட்டுற அளவுக்கு அவரு சொல்லிட்டாரு, ப்ரோ இது எனக்கு நான் யூடியூப்ல போட எனக்கு கஷ்டமா இருக்கு,
அதை ஒரு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து செஞ்சுட்டு நம்ம இதை போடுவோம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்படியே வச்சிருக்கிறது அது நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்தோம். நாங்கள் ஒரு கிளினிக் ஒன்று எடுத்து அதில் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிச்சு. யோகினின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு, அவங்க தான் இந்த கலைச்சூடர் இன்டர்வியூக்கு அந்த கொண்டு போனாங்க எங்களை, அந்த அவார்டுக்கு அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணினாங்க அந்த சிஸ்டர். அவங்கள நான் என்றைக்கும் மறக்கக்கூடாது. அவங்க மூலியமாக தான் நான் இந்த படம் அது வந்து அவங்களாம் நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணி பேசி தான் நாங்கள் இந்த மேடையில் அவங்களுக்கு ஏன் இவ்வளோ அவார்ட் கிடைச்சிருக்கீங்க, அதை படமாக எடுக்கக்கூடாது, எடுத்து பார்ப்போம்னா சொன்னா ஓகே நான் ரெடின்னு. அப்போ அவர் ட்ரெஸ் எல்லாம் பைத்தியத்துக்கு எப்படியான ட்ரெஸ்ஸு எல்லாமே தச்சு அவர் எங்களோட டிரெக்டரை எல்லா செலவுலையும் செஞ்சார். அவர் சொந்த செலவில் செஞ்சு படம் எடுத்து எல்லாம் முடிஞ்சு இப்போ டப்பிங் போய்கிட்டு இருக்குது. அப்போ அதை அக்டோபர் 4 நான் நினைக்கிறேன், அக்டோபர் 4 வந்து தமிழ் சங்கத்தில் ருத்ரா மாவட்டத்தில் உள்ள தமிழ் சங்கத்தில் அதை ஒரு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் வச்சு விஎம்சிஏன்னு ஒரு குரூப் உண்டு, எங்களோட ஒரு கழகம் இருக்குது, அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் அதை செய்கிறாங்க. அதை செஞ்சு அதை ஒரு ஓப்பனிங் மாதிரி செய்கிறாங்க. அதுக்கு பிறகு யூடியூபுக்கு வரும் அந்த படம். சரி, உங்களுடைய ஒரு கலைஞன், மிகவும் ஆர்வமுள்ள அதே போல சாதிக்க துடிக்கும் ஒரு கலைஞனாக நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய மன குமுறல் என்ன? இந்த ஒரு நேரடி தொலைக்காட்சி நேர்காணலில் நீங்கள் ஏதேனும் வெளிப்படுத்த விரும்புவதோ அல்லது உங்களுடைய ஆசையை என்ன, உங்களுடைய ஆசை எதிர்கால பயணம் என்னவாக இருக்கும்? உங்களுடைய ஆசை சினிமா சார்ந்த துறையில் என்ன விரும்புகிறீர்கள் சொல்வதற்கு? இன்னும் மென்மேலும் நான் படம் எடுக்கணும். இதுல இருந்து நான் சாவ காட்டியும் இந்த ஃபீல்ட்ல இருந்து சாதிக்கணும். இன்னும் நான் ஒரு படம் எடுத்துட்டு சொல்லக்கூடாது, வெளியில வர இருக்குது. ஒரு தாத்தா கேரக்டருக்கு நடிச்சிருக்கிறேன், அப்பா நடிச்சிருக்கிறேன். இன்னும் அப்படியே என்னென்ன கேரக்டர்ஸ் இன்னும் வர இருக்குதோ எல்லாத்துலையும் நான் எனக்கு கிடைக்கிறேன்னு நடிப்பேன். ஆனால் எனக்கு எங்கேயும் போக டைம் இல்லாமல் இருக்குது. மாதத்தில் ஒரு படம் இவர் எடுத்துடுறாரு, கேசவன் திருவாய்மொழி. அப்போ நிறைய பேர் என் மேலே வந்து சரியான கொஞ்சம் கவலையில் இருக்கிறாங்க. 3-4 படம், ஒரு போன மாதத்துலேயே ஒரு 5 படம் போல் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ கேட்குறாங்க, ஏன் அண்ணா எங்களோட நடிக்க விருப்பம் இல்லையா, ஏன் அண்ணா விருப்பம் இல்லையா? என்னோட நல்ல அன்பாக பழகுவாங்க எல்லாமே, எல்லா ப்ரொடியூசரும் டிரெக்டர்ஸும் நல்லோம் என்னோட எல்லாம். அப்போ கேட்பாங்க, ஏன் எங்களோட வரமாட்டீங்களா, நடிக்க விருப்பம் இல்லையான்னு. நான் சொல்லுவது, ஏன்னா நான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் டூரிசம் செய்கிறேன். அப்போ அந்த செய்கிற இடத்துல நான் அங்கே டூரிசம் அங்கங்கே போன பிறகு நான் ஒரு சாட்டர்டே சண்டேக்கு தான் நான் போட்டுக்கிறது. அப்போ இதுவும் அதுவும் சேர்ந்து செய்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால அவங்க கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்து அவங்க சொல்லுவாங்களா இருக்கும், அண்ணா வராத காரணம் இதுதான் போல அப்படின்ட்டு. ஆனால் கடவுளேன்னு நிறைய, அது மட்டும் இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு சான்ஸ் இல்லாமல் நிற்கிறாங்க. அதை நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி எல்லாம் அவங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்தால் இந்த ஃபீல்டு வந்து நல்லா ஓங்கி வளரும். நான் அடித்து சொல்வேன், இந்தியன் படத்தை கீழே போட்டு எங்களோட ஸ்ரீலங்கன் படத்தை மேலே கொண்டு வரலாம். ஏன்னா இந்தியன் படத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த படத்தை நான் அவங்கள தவறு சொல்ல இல்லை, அதில் நாங்களும் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். அதில் என்ன நான் அடித்தனால சொல்கிறேன், அதில் நடிக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவில் தான் நடிக்கிறாங்க, எடுக்கிறாங்க, கொழும்புல தான் எடுக்கிறாங்க. ஆனால் காட்டுறாங்க, கொண்டு போய் இந்தியா மாதிரி காட்டுறாங்க. அப்போ அதனாலயே எங்கட வளங்கள் இங்கே இருக்குது தானே. அதை வச்சு நாங்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சி, நல்ல ஒரு டிரெக்டர், எங்கட கேசவன் திருவாய்மொழி அவரை கூட கண்டு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்தாருன்னு சொன்னால், அவர் அந்த ஒரு தரமான படம், ஒரு நம்பர் 1 படத்தை எடுத்து ஃபுல் இலங்கையில் உள்ள அத்தனை ஹோல் ஃபுல் ஆகிற மாதிரி அவருக்கு ஒரு எடுக்க முடியும். ஆனால் என்னன்னு சொன்னால் சரியான ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நிச்சயமாக சில விடயங்கள் காலப்போக்கில் அது அனைத்துக்கும் தீர்வாக இருக்க வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே போல உங்களுடைய கலை பயணமும் மேலும் தொடரவும், அதே போல பல விருதுகளையும் சாதனைகளையும் படைக்க நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கலையகம் வந்து பல்வேறு உங்களுடைய மன குமுறல்கள் அல்லது மகிழ்ச்சியை அல்லது உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியமைக்காக நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நேத்ரா டிவிக்கு ரொம்ப நன்றி, என்னைய கூப்பிட்டு எனக்கு இன்டர்வியூ பண்ணதுக்கு. தேங்க்யூ. அந்த வகையில் இலங்கையின் வளர்ந்து வரும் ஒரு நடிகர், கலைஞர், பல்வேறு படங்களில் நடித்திருக்கின்றார். மென்மேலும் பல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நேத்ரா குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு லக்ஷ்மண் சதீஷ்குமார் அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்ட சசிகாந்த், அதே போல ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.